வணக்கம். மேற்குறி செய்திகள். சமூக அமைப்புகளின் ஒப்பாரி போராட்டம் எதிரொலியால் ஒட்டுமொத்த PCS அதிகாரிகளும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாதுகாப்பு கேட்டு முறையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசு சான்றிதழ் பெறாத குரூப் B பணியிடங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து சமூக அமைப்புகள் சார்பு செயலர்கள் வீடுகள் முன்பாக ஒப்பாரி போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் ஒட்டுமொத்த PCS அதிகாரிகளும் நேற்று மாலை தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மைய கூட்டத்தில் திடீர் ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திலாசுப்பேட்டையில் முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் அனைவரும் சந்தித்து முறையிட்டனர். ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்துவதை எதிர்க்கவில்லை, ஆனால் தனிப்பட்ட அதிகாரியின் வீட்டை முற்றுகையிட்டு அச்சுறுத்தும் வகையில் போராட்டம் நடத்துவதால் மன உளைச்சல் ஏற்படுகிறது என்றும் தங்களுக்கும் குடும்பத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் போராட்டம் நடத்தியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் சமூக அமைப்புகள் தங்கள் கோரிக்கை குறித்து அரசிடம் முறையிடலாம் என்றும் அதிகாரிகளின் வீடுகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்துவது சரியல்ல என்றும் இது தொடர்பாக போலீசார் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதனை அடுத்து PCS அதிகாரிகள் கலைந்து சென்றனர். கேட்க வேண்டியது எங்கள் தான், என் கவர்மெண்ட் தான். அந்த மாதிரி அப்படி இல்லை கிடையாது. எல்லா பொறுப்பும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பொறுப்பு. அந்த அசம்பி இருக்குது, இதுதான் அதெல்லாம் பொறுப்பு. அவங்க பொறுப்பு சொல்ல முடியாது, அவங்க சொல்ல முடியாது. முடிவு வந்து நம்ம கட்டக்கூடாது, பயிர் வாங்கி திருப்தி போடலேன்னா இது மாதிரி பண்ணுறது இருக்கலாமா இருப்பாங்க. சரி இப்போ பண்ணு. மீனவர்களின் நலன் கருதி நவீன மீன் அங்காடியை தனியாருக்கு குத்தகைக்கு விடப்படும் டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் மீனவ கிராமங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியை வருகின்ற 23ஆம் தேதி குத்தகைக்கு விட உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் விளம்பரம் செய்துள்ளது என்றும் அவ்வாறு குத்தகைக்கு விடப்பட்டால் குத்தகை எடுப்பவர் நிரந்தரமாக ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியிலேயே மீன்களை இறக்க வேண்டும் என நகராட்சியை நிர்பந்தம் செய்வார்கள் என்றும், மேலும் மீன் நிறுத்தும் வண்டிகளுக்கு தனியார் மூலம் கட்டணம் வசூல் செய்வதை தவிர்த்து நகராட்சியே நேரடியாக மீன் வண்டிகளுக்கு கட்டணம் வசூல் செய்து கொள்ளலாம் என்றும், இதில் உள்ள பிரச்சினைகளின் உண்மை நிலை உணர்ந்து தற்பொழுது உழவர்கரை நகராட்சி சார்பில் நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடப்படும் டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்து நிம்மதியாய் தாங்கள் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் தொழில் புரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை நகராட்சி சார்பில் விடப்பட்டுள்ள டெண்டரை ரத்து செய்வதாக உறுதியளித்தார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிகணினிகள் மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலும் 48 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிகணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 37 மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி உள்ளிட்டவற்றை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகரில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலமாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்கிடும் வகையில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாளையொட்டி சாரம் அவை திடலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜெய் சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ப. ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சாரம் அவை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒசூர் தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச மடிகணினி மற்றும் மழை அங்கியை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி ஒசூர் தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மடிகணினி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிகணினி மற்றும் மழை அங்கியை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வில்லியனூர் கொம்யூன் குழு சார்பில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் கல்லூரி அனைத்து பாடப்பிரிவுகளும் தனி வளாகத்தில் இயங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் பகுதியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறை உறுதிமிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கொம்யூன் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை தாங்கினார். கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகிக்க ஆர்ப்பாட்டத்தினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் துவக்கி வைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாநில தலைவர் முருகன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, துணை செயலாளர் அகல்யா, அனைத்திந்திய மாணவர்கள் மன்ற மாநில துணைத் தலைவர் பிரவீன், பெர்னோ, ரியாக்ஷன் மற்றும் வினீஷ், பிரவீன், அரவிந்த், பெர்தின், ஜெர்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா புதுவையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர். சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனையடுத்து அண்ணா சாலையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினர். மேலும் இந்த நிகழ்வில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் தலைவர் அமுதரசன், உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் குமரன், முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பிரபு, பஞ்சாயத் ராஜ் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், பஞ்சாயத் ராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் சத்யசீலன், முதலியார்பேட்டை பஞ்சாயத் ராஜ் தொகுதி தலைவர் புஷ்பராஜ், மோகன்ராஜ், சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், பன்னீர்செல்வம், ஹரிகிருஷ்ணன், வண்ண அருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ், மரி புளோமினா, ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 100 விதவைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உதவித்தொகை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 100 விதவை பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு கணவனை இழந்த 100 பெண்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறையின் இணை இயக்குநர் அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் SP நிதிஷ்குமார் ஏற்பாட்டின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் பனை மர விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் மண்ணாடிப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் GPK பரமசிவம் முன்னிலையில் பனைமர விதைகள் நடப்பட்டது. இதில் வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹரி, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகமது சித்திக்,
மாவட்ட துணைத் தலைவர் முருகன், காதர் அலி, காசிம் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் விஜய், மாணவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ருத்ரகுமார், ஊடகப் பிரிவு நிர்வாகி ஷேக், மண்ணாடிப்பட்டு மாணவர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஜீவா, சதீஷ்குமார், கோகுல் மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை எஸ்எஸ்பி பிரவீன்குமார் திருப்பாதி வெளியிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம், மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி கலந்து கொண்டு போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இதனை அடுத்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு காலர், நெக் ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா நடைபெற்றதில் மின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 18ஆம் தேதி துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் நடத்தினார். அதனை அடுத்து மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித ஆந்தோனியார் சொரூபம் வைக்கப்பட்டு பங்கு தந்தையால் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு மின்விளக்கு அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் 2 கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபேட் பகுதியில் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி பஞ்சகாந்தி வழிகாட்டுதலின்படி மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி ரீட்டா தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது ஹசன் கலந்து கொண்டு சிறந்த சமூக பணியாற்றிய 5 மகளிர்களுக்கு கேடை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் வில்லியனூர் தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி கலைமணி, ராணி, உசுடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி செல்வி மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர், விஜி, சாபிரா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கனக சுப்பராயன், பாஸ்கரன், ராஜேந்திரன், பூபாலன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை ஒட்டி வாஞ்சூரில் 60 அடி உயர கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதை வரவேற்கும் வகையிலும் அக்கட்சியின் பொறுப்பாளர் வாஞ்சூர் சுரேஷ் என்கிற கரிகாலன் பிறந்தநாள் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா காரைக்கால் மாவட்டம் வாஞ்சியூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி கலந்து கொண்டு 60 அடி உயர கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா கண்ட வாஞ்சூர் சுரேஷ் என்கிற கரிகாலனுக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன், தலைமை நிலைய செயலாளர் செல்வசுந்தரம், மாநில செய்தி தொடர்பாளர் பார்வேந்தன், நிரவி திருப்பட்டணம் தொகுதி செயலாளர் விடுதலை கண்ணல், இனியவன், இளம்பரதி உட்பட காரைக்கால், நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.